ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1 ஜூன் 2024 இருந்து ஒரு சில புதிய ரூல்ஸ்லாம் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக டிரைவிங் லைசன்ஸ் ரூல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி கவர்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நம்ம ஓட்டி காமிச்சதுக்கு அப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் 1 ஜூன் 2024 அப்புறமா நீங்கள் எந்த டிரைவிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் போயிட்டு டிரைவிங் கற்றுக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக ஓட்டி பார்த்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் ஓட்டி பார்க்க தேவையில்லை. அந்த டிரைவிங் இன்ஸ்டிடியூட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அவங்க டைரெக்டாகவே டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இது முதல் ரூல்ஸு. அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறுறாங்க பார்த்தீங்களா, சாலை விதிமுறைகளை மீறுறவங்களுக்கு வந்து நிறையா ஃபைன்ஸ் வந்து போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1 ஜூன் 2024 இருந்து இந்தியாவில் மொத்தம் 9 லட்சம் பழைய வண்டியை வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க, கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக ஃபைன் போட போகிறாங்க. ஒரு வண்டி வந்து ஒரு மைனர் ஓட்டுறாங்க, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அந்த வண்டியினுடைய ஓனரோட ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரூல்ஸ் புதுசாக 1 ஜூன் 2024 அமலுக்கு வரப்போகுது. அடுத்தபடியாக ஆதார் கார்டில் ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அதாவது நீங்கள் இது வரைக்கும் ஆதார் கார்டில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜூன் 14 வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஜூன் 14க்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 25 ரூபா நீங்கள் பே பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூன் 14 தான் கடைசி தேதி. நெக்ஸ்ட் சிலிண்டர் விலையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதமும் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒன்று அதிகரிப்பாங்க, என்ன குறைப்பாங்க. இந்த 1 ஜூன் 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலிண்டர் விலை, அதாவது வீட்டு கமர்ஷியல் சிலிண்டர் விலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோடைய விலை வந்து குறைக்க போகிறதா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க் ஹாலிடேஸ் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நாள் வந்து பேங்க் ஹாலிடேஸ் வர்றாங்க. சாட்டர்டே, சண்டே இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக 10 நாள் வந்து பேங்க் லீவ் இந்த ஜூன் மாதம். ஓகே, இதுதான் வந்து புதிய அப்டேட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.